இல்ல, சம்திங் இஸ் ராங். 3 மணிக்கு கர்த்தர் எழுப்புறார். 3:30 மணிக்கு முழங்கால் படியிட சொல்றார். ராஜாமத்துல திடீர்னு 1 மணிக்கு கண்ணு முழிக்கிறோம். கர்த்தர் சொல்றார், எலும்பு எலும்பு ஜெபி, எலும்பு ஜெபி. அல்லேலூயா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, இதெல்லாம் நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? பகல்ல அம்பு பறந்துட்டு இருந்தது பார்த்திருக்கீங்களா? இந்த கொள்ளை நோய் நடந்திருக்கிறத பார்த்தீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது அப்படி ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும். இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் கண்களுக்கு தெரியாது. அது கொள்ளை நோயா வந்து நம்ம வீட்டை தாக்கிறதுக்கு முன்னாடியே அது அங்கேயே ரகபா ஷீதரபா எழும்பி நின்று கைகளை உயர்த்தி நடந்து நடந்து அந்நிய பாஷைகள்ல பேசி, ஆண்டவரே வாட் இஸ் அட்டாக், என்ன பிசாசு பண்றான்? நைட்டு நீங்க தூங்கும் போது அவன் வந்து களைய விதைக்கிறான். ரகபா ஷீகாத கர்த்தர் எழுப்பி விட்டு களைய விதைக்கிறான். எலும்பு எலும்பு. அது முளைச்சு வந்து அது பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவன் விதைக்கும் போதே அவன் கையை வெட்டு. எலும்பு. அப்படி கர்த்தர் உங்க மேல அந்த ப்ராஃபெட்டிக்கல் அபிஷேகம், வரும் காரியங்களை கண்டு மகிழ்கிற 31ஆம் அதிகாரத்தின் ஸ்திரீ, வருகிற காரியத்தை பார்க்கிற ஒரு எபிலிட்டியை கர்த்தர் கொடுக்கணும். பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க, எனக்கு வசனம் தாங்கப்பா, நான் பிரசித்திப்படுத்துறேன். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் அதை பிரசித்தப்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தை முடியும் போது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் கிடக்கிறவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராசரங்கள் போலவும் பசும் பொன் நிறமாக, எஸ், இறகுகளின் சாயலாக. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பைபிள் சொல்லுது அடுப்பின் அடியில் இருந்தாலும்ன்ற வார்த்தை ஆக்சுவலி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க மேய்ப்பன் ஒரு மந்தையின் நடுவில் இருந்தாலும், அதான் அதுக்கான அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களை மறுரூபமாக்கி மகிமையாக்கி நிறுத்த கர்த்தரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தைகளை? யாரா நீங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும், அதான் ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், நீங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும், எந்த எல்லையில் இருக்கிறவர்களா இருந்தாலும், நீங்க எவர்களா இருந்தாலும் உங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டக்கூடிய ஒருவர் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட கர்த்தர் தான்